நம்ம வடைக்கறி செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னென்னா பார்க்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கிலோ இருக்குது. 1.5 கிலோ போட்டிருக்கிறேன். ஒரு 50 பேருக்கு நம்ம வடைக்கறி வைக்கிறதுக்கு 1.5 கிலோ போடணும். அதனால் போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட என்னென்ன போடணுன்னா கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வேக வச்சு தாளிக்கிறப்போ அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லா காரத்தோடு நல்லா டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். வெறும்னா போட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு இது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஊறி நல்லா இதுவாக இருக்குது. மிக்சியில் ஜாரில் போட்டு அது ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு இட்லி சட்டி இருக்குது. நான் இட்லி சட்டியில் அது போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டு. இது கூட தேவையான பொருள் அதை காமிக்கிறேன். 1.5 கிலோக்கு நம்ம கடலைப்பருப்பு அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூனு சீரகம், ஒரு 1.5 ஸ்பூனு வந்து சோம்பு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம், அதோட டேஸ்ட்டு, உப்பு அதெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுட்டு நம்ம இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சிக்கிறேன். எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன்ப்பா. இப்போது கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு இட்லி பானையை வச்சுட்டு அது உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு துணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு 1/4 ஹவருக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பால் வச்சுருக்கேன், பொங்கி ஊற்றிற போது இதை பார்த்துக்கலாம். ஓகே, அது ரெடி. இப்போ பால் குடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒன்று அடியில் வச்சுட்டேன், மேலே ஒன்று இட்லி ஒரு தட்டு போட்டு அந்த தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது ஓவர், இது முடிஞ்சது. இது அப்படியே வேகட்டும். இப்போ அதை வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒன்று வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 1/4 ஹவருக்கு வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூட போகிறேன். இப்போ மூடிட்டு அதுக்கப்புறம் ஆவி எடுத்து கீழே நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 600 கிராம் வெங்காயம் அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட்டை, லவங்கெல்லாம் இது உள்ளே இருக்குது. கொஞ்சம் புதினா, ஒரு 10 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி ஒரு 1/2 கிலோ. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இது இப்போ ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம், வடைக்கறி பண்ணிக்கலாம். இது ஆறட்டும், அது ரொம்ப கொதிக்குது, சூடாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ வந்து தேவையானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ காஞ்சிட்டோன்னா இப்போது கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வெங்காயம், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கடல் பாசி எல்லாமே நம்ம அதில் அப்படியே போட்டுக்கேன். இது நல்லா ஒரு 1/4 ஹவர் மேலே ஆகும். இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 600 கிராம் வெங்காயம் இருக்கிறதுனால இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இது கூட வந்து நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா இது வதங்கி வரும். தக்காளி போட்டோம்னா தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிக்கும். இப்போ நல்லா இது வதங்கினோன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு அது மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ பாதி நல்லா வதங்கி நல்லா சூப்பராக வந்துச்சுப்பா வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தேவைக்கு எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி, இது புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு வச்சுருக்கேன். உப்பு போட்டதுனால டக்குன்னு மசஞ்சிரும், அதனால் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா வதங்கிடுச்சுப்பா. எல்லாமே நம்ம போட்டுட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள். இப்போ நம்ம 1.5 கிலோ கடலைப்பருப்பு வச்சுருக்கோம், அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் அதுக்கு எவ்வளவோ கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அது எவ்வளோ யூக்குள்ளே பார்த்து காரம் போட்டுக்கலாம். உப்பு அதில் போட்டுட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையானது இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த இது வடகறிக்கு அந்த மாவை அரைச்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஆற விட்டுருக்கேன். இப்போ வந்து அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சோன்னா நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வடகறி ரெடி ஆகிடும். வடகறிக்கு மாவு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, இதை நல்லா பூ மாதிரி நல்லா ஆற விட்டு நல்லா இந்த மாதிரியான பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குட்டை குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதில் நம்ம வந்து காஞ்ச மிளகாலாம் சேர்ந்து சீரகம், சோம்புலாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதோட இதுவெல்லாம் தெரியுது பாருங்கள். இது இப்படி தான் இருக்கணும். அப்படியே கொட்டினா நல்லா உதிரியாக அது இந்த மாதிரி வரணும். வடகறிக்கு எப்போவுமே அப்படியே ஒரு ரவுண்டாக இருந்ததுன்னா அது இட்லிலையோ தோசையிலையோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ இதையும் அது மாதிரி நல்லா ஃபுல் பண்ணி நல்லா உதிரியாக வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பெருசில் போட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போது நம்ம வந்து 1.5 கிலோ போடுறதுனால அது பத்தாது, அது குக்கரு. அது வதக்கி இதில் போட்டுக்கினேன். ஏன்னா கேஸு தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நம்ம இதுலேயும் அதில் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கரம் மசாலா தேவையானது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுடலாம். அது போடுறீங்களா? இது போட்டுருங்க, இது போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ரொம்பவும் தண்ணி வேணாம், ரொம்பவும் திக்கு வேணாம், மீடியமான பதம் இருந்தால் போதும். உப்பு இருக்குதானே பார்த்து நம்ம செக் பண்ணிப்போம். உப்பு அது என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது கையில் வச்சுப்போம். அதில் அந்த கண்டி இல்லை, இந்த கண்டி. இப்போ வந்து கலரி விட்டுட்டு இப்போ அது 10 நிமிஷம் நல்லா வேகணும். இது நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெந்துட்டு கரெக்டான பதம் வந்தோடனே காமிக்கிறேன். இப்போது எல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாமே இதுவாகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சோன்னா நல்லா எண்ணெய்லாம் நல்லா கவ்வி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடகறி. இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங்காக அதுக்காக எல்லோரும் ஒன்று ரெசிபி ஒரு டிஷ்ஷு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் வந்துட்டு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி அது வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். இப்போ என்னோடய இது வந்து வடகறி 50 பேருக்கு வடகறி இது ஓகேவாயிடுச்சு. இந்த டபராவில் நான் செஞ்சுட்டேன். நல்லா எடுத்து தோசை மேலேயோ இட்லி மேலேயோ ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கட்டிடும். நம்ம ரொம்பவே கட்டி வேணாம், கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டான பதத்துக்கு எல்லாம் சூப்பராக நல்லா ஆயிடுச்சு.